நாம் தமிழருக்கு சார் அந்த 32 லட்சம் வாக்கு சதவீதத்தை தாண்டி வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு. ஏன்னா நிறைய பேர் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மைக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மைக் சத்தம் ரொம்ப கேட்குது. இப்ப பல இடத்துல இருந்து கேட்குது. சிவகங்கையில இருந்து ஒருத்தர் ஓட்டு போட்டுக்கிட்டு சீமான் 26ல சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரா நான் ஓட்டு போட்டேன்னு கேட்கிறாரு. பரமூர்ல இருந்து ஒருத்தர் ஓட்டு போட்டுக்கிட்டு இங்க இடம் ஐயா ஓபிஎஸ்க்கு பலாப்பழம், 2வது யானிக்கு, 3வது நாம் தமிழருக்கு தான்னு பரமூட்டில இருந்து சொல்றாரு. அங்கிருந்து சொல்லக்கூடியவங்க மீனவர்கள் எல்லாம் சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ராமநாதபுரத்துல இருந்து சொல்றாங்க. அதே மாதிரி மயிலாடுதுறையில இருந்து போகக்கூடியவங்களாம் எஸ்சி எஸ்டி இதுல வந்து எக்கச்சக்க ஓட்டு சீமானுக்கு கொடுத்தது. பொதுவாக உள்ளவங்க எல்லாம் சீமானுக்கு ஓட்டு போட்டதா சொல்றாங்க. அதே மாதிரி மத்திய சென்னையில வந்து கூட முஸ்லீம் சகோதரர் மோடி வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவர் நாங்களும் எங்க வீட்லயும் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டோம்னு சொல்றாப்புல. இப்போ கூட அரக்கோணத்துல இருந்து ஒரு உருது முஸ்லீம் பெயிண்டர் வேலை பார்க்கக்கூடியவர் கூட நாம் தமிழருக்கு போட்டோம், சீமான் பாவம் கத்துறாரு இல்லையாங்கிற மாதிரி பேச ஒத்தைக்கு நிற்கிறார் இல்லையாங்கிறதுல போட்டோங்கிறத கருத்தை சொல்றாங்க. இப்படி பல திசைகள்ல சீமானுக்கு வந்து ஹெவியா ஓட்டு விழுந்ததாட்டு உள்ள தகவல் வந்துட்டு இருக்குது. நம்ம இந்த ஓட்டை வந்து அசஸ் பண்ண முடியாது. பாமக ஓட்டை அசஸ் பண்ணிடலாம். நாம் தமிழருக்கு எல்லா ஜாதியில இருந்து எல்லா மதத்தில இருந்து பரவலா ஓட்டு விழுந்திருக்குது. எவ்வளவு ஓட்டுங்கிறது வந்து தேர்தல் முடிவுல தான் தெரியும். நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது, கமலஹாசனும் தினகரனும் மாற்றுங்கிறத விட்டுட்டு போனதுல அவங்களுக்கு கிடைச்ச 9.2% வாக்குல கணிசமான வாக்கு கிடைக்கும். நியூ ஓட்டர்ஸ் 10% வருவாங்க, அவங்கள கணிசமான ஓட்டு கிடைக்கும். முக்கியமா நான் பார்க்கிறது ஸ்டாலின் பிளஸ் காங்கிரஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுல சீமானுக்கு எவ்வளவு வந்தது, ஸ்டாலின் பிளஸ் திருமாவளவன் பரையர் ஓட்டுல சீமானுக்கு எவ்வளவு வந்தது. இதன் அளவு தான் தெரிஞ்சாதான் அடுத்தப்பட்ட சமூக நீதி புரட்சி தமிழ்நாட்டில் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சீமான நான் வந்து பெரிய அளவுக்கு தான் நான் மதிக்கிறேன். சீமானுக்கு கொள்கை வேற, என் கொள்கை வேறங்கிறத மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துறேன். இப்பவும் நான் மீண்டும் அதை வலியுறுத்தி தான் சொல்றேன். பட் சீமான பெரிய அளவுல பெரிய போர்ஸா மதிக்கிறேன். தனி நபர் இந்த அளவுக்கு நின்று பல இடர்பாடுக்குள்ள தினத்தந்தி பத்திரிகைலாம் ஊழல் பெருச்சாளிகள் அங்க இருந்துகிட்டு சீமானுக்கு எதிராக பண்ணின அநீதி எல்லாம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு தினத்தந்தியில கணிசமான வாக்கு சீமான வாங்குவாருன்னு பத்திரிகையில் எழுதியிருக்காங்க. அன்னைக்கு களத்துல இருக்கும் போது பண்ண துரோகத்துக்கும் அந்த அநீதிக்கும் பிராயச்சித்தமா இப்ப எழுதி என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு அதை பண்ணிருக்க கூடாது, அது பெரிய அநீதி. இன்னைக்கு வந்து உங்க முகத்தை காப்பாத்திக்கிடுறதுக்கு சீமான் நல்ல ஓட்டு எடுத்தா நீங்க அசிங்கப்பட்டு போயிருங்கிறதுக்காக கணிசமான ஓட்டு சீமானுக்கு வந்திருக்குன்னு இன்னைக்கு தினத்தந்தியில எழுதியிருக்கீங்க. இந்த மாதிரிலாம் பல இடர்பாடுகளை சந்தித்து தான் சீமான் நிற்கிறாருங்க போது நானே கில்லிங் இன் சைலன்ஸ் சீமான பண்ண மாட்டேன். பட் அரசியல் கொள்கை வேறுதாங்கிறத ஆணித்தரமா அடிச்சு சொல்லுவேன். என்னைக்கும் அந்த கொள்கையில நான் வேறுபட்டு கூடனாலும் கூட அவர் உழைக்கிறாரு, கஷ்டப்படுறாரு. தனி மனிதனா அவரோட உழைப்புங்கிறது அசாத்தியமானது. அதனால அவரு கன்ஷிராம், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி எமர்ஜாய் வரக்குள்ள ஒரு சாத்தியக்கூறுகளும் தமிழ் மண்ணில் வரலாம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ இத்தனை தேர்தலா வந்து ஓட்டுல வந்து ஒரு ஜம்ப் எடுத்து வராரு. 26லயும் அந்த ஓட் ஜம்பை தான் எதிர்பார்ப்பாரா, இல்ல சீட்டு கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கறத பெருசா பார்ப்பாரா? 24 களத்துக்கு பிறகு தான் 26 தெரியும். 26 பெரிய மேசிவா கூட வந்துடலாம். ஏன்னா 5வது முறையும் ஒருத்தர் தனிச்சு நிற்கான்னு சொல்லும் போது அவன் யாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும். சரி, இவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோமே அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வரும். கொள்கை அடிப்படையில் கூட நான் சொல்லல. 5வது முறை ஒருத்தன் தனிச்சு நிற்கும் போது அந்த வீரியம் 2000 கோடி ரூபாய தூரத்துக்கு போட்டுட்டு ஒருத்தன் நிற்கிறாயா, பிரபாரனுக்கு மகன்னு நிற்கிறாயான்னு இப்போ 1000 கோடி ரூபாய் வேண்டாம் நீ ஒதுக்கிட்டு நான் நிற்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? அதே மாதிரிப்பட்ட ஒரு பார்வை தான் 5வது முறை தனிச்சு நிற்கும் போது மக்கள் பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குங்கிறத நான் உறுதியா நம்புறேன். அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு மீண்டும் ஒரு காணொலியில பேசுவோம் சார். நன்றி சார்.